Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டிவி. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் very heartily welcome. கர்ட் வந்து ஒரு மல்டி விட்டமின் ஃபுட்னே சொல்லலாம். அது மோஸ்ட்லி எல்லா ஹோம்மேட் ஃபேஸ் பேக்ஸ்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. கர்ட் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கர்ட் ஃபுல்லாவே புரோட்டீன்ஸ், கால்சியம்ஸ் தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா பார்க்க போனா கர்ட்ல விட்டமின் டி இருக்கு. அது உங்க ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாம கர்ட் ஃபுல்லாவே குட் பாக்டீரியாஸ் தான். அது உங்க ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கர்ட்ல இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஆக்னி வராம உங்க ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்றோம். அதுலயும் முக்கியமா பார்க்க போனா லாக்டிக் ஆசிட் இருக்கு. இதுல ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் எப்பயுமே ஈரப்பதமா இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்ளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க கர்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்னைக்கு 5 ஃபேஸ் பேக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் கர்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வராமையும் உங்க ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணும். 20 நிமிஷம் கழிச்சு உங்க ஃபேஸை வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த நாலத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த பேக் நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸை நல்லா கழுவி எடுத்துடுங்க. நம்ம இந்த பேக்ல கடலை மாவு யூஸ் பண்ணிருக்கோம். கடலை மாவு உங்க ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பிரைட்டான க்ளோயிங் ஸ்கின்னையும் கொடுக்கும். ஹனி அண்ட் லெமன் உங்க ஸ்கின்ல ஒரு நேச்சுரல் ப்ளீச்சா ரியாக்ட் ஆகி உங்க ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ் அதுக்கப்புறம் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சமா புதினா இலையை எடுத்து இடிச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த பவுல்ல போட்டுக்கிறேன். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூட 1 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். லாஸ்டா இதுல நான் ஹனி சேர்க்க போறேன். இந்த நாலத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு உங்க ஃபேஸை நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மின்ட்ல இருக்க கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் அண்ட் பிரைட்டன் ஸ்கின்னை கொடுக்கும். நான் ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்டா ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல உங்க ஃபேஸை நல்லா கழுவிக்கோங்க. ஹனி நம்ம ஃபேஸ்ல இருக்க போர்ஸை க்ளீன் அண்ட் கிளியரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணா அவங்க ஸ்கின் ஹைட்ரேட்டடா இருக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெள்ளரிக்காவை துருவி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவு ஓட்ஸ் ஆட் பண்றேன். நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கும்பர் டல் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃபேஸ்ல எக்ஸஸா ஆயில் செக்ரீட் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணும். ஓட்ஸ் உங்க ஃபேஸ்ல ஒரு நேச்சுரல் கிளென்சரா ஆக்ட் ஆகும். ஓட்ஸ்ல இருக்க ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் யூவி ரேஸ் அதே மாதிரி கெமிக்கல்ஸால டேமேஜ் ஆகியிருந்தா அதுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்ப இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும்.
ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டா நாளைக்கு மார்னிங் ஏதாவது ஃபங்க்ஷன், ரிசப்ஷன்ஸ், பார்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லைட்டனான அண்ட் க்ளோவிங் ஸ்கின் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கர்ட் யூஸ் பண்ணி வீட்லயே எப்படி ஃபேஸ் பேக் பண்றதுங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொன்னேன். இது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Revathi.